Assalamu alaikum. Welcome back to our channel Farhana Designer. I hope all are fine. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்குமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். பிகாஸ் 10 டேஸில் நான் எவ்வளோ ப்ளவுஸ் டிசைன் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்னு வித் ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட டிசைன் டுட்டோரியல் ஆல்ரெடி லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணாதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் டிசைனில் அதிகமாக கிளிப் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்டர் கோல்டு கலர் அப்படின்றதுனால கோல்டு கலர் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஹைலைட்டிங்காக தெரியும். ஆல்சோ ஸ்லீவுக்கு ஹேங்கிங் பீட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் கோல்டு கலர் ஹேங்கிங் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். டேசல் பண்ணுறதுக்கு கிளாத் பத்தலை, அதனால் ரெடிமேட் டேசல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனில் ஸ்லீவோட பூட்டாஸும் நெக்கோட பூட்டாஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 1500 1800 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். இன்க்ளூடட் திஸ் ப்ரைஸ் வித் ஸ்லீவ் ஹேங்கிங்ஸ். பாடியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியபிள் ஆகும். செகண்ட் ப்ளவுஸ் டிசைன் லைட் லாவெண்டர் கலர் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 மந்த்துக்கு பிஃபோர் சேம் ஃபேப்ரிக் சேம் ஒர்க் நான் ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோஸ்லலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைனில் பிளெயின் போர்ஷனில் ஒர்க் கொடுக்காம பார்டரில் மட்டும் ஹைலைட்டிங்காக இருக்க மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஹேங்கிங் பீட்ஸ் கேட்டிருந்ததுனால லாவெண்டர் கலர்லேயே ஹேங்கிங் பீட்ஸுமே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 2200 2500 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். இன்க்ளூடட் திஸ் ப்ரைஸ் வித் ஸ்லீவ் ஹேங்கிங்ஸ். தேர்டு ப்ளவுஸ் டிசைன் கேரளாவிலேருந்து பார்வதின்ற கிளைண்ட் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே காப்பர் ஷேடாக இருந்ததுனால காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே கோல்டு பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட பார்டரில் வர ஒர்க்கும் நெக்கோட ஒர்க்கும் சேமாக இருக்கும். பட் ஸ்லீவுக்கு அப்பர் போர்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 1700 2000 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். ஒவ்வொரு பாடியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வேரியபிள் ஆகும். அதனால தான் அப்ராக்சிமேட் அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஒர்க்கில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் சுகர் பீட் அண்ட் 3mm பீடு மட்டும்தான். இந்த ப்ளவுஸ் ஒர்க்கில் சிம்பிளான டேசல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆரி ஒர்க்கில் பண்ணாமல் கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபோர்த்து ப்ளவுஸ் டிசைன் சில்வர் தீமில் தான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் எப்படி மார்க்கிங் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மினி டுட்டோரியல் மாதிரி பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஆல்சோ இதுக்குமே ஆரி ஒர்க்கில் டேசல்ஸ் பண்ணலை, ரெடிமேட் டேசல் அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக் ஒர்க் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச் விட்டு இருக்க மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 1600 1750 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். எல்போ ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஒர்க் வேணும் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த ப்ளவுஸ் டிசைனில் ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் இருக்க மாதிரி தான் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் சில்வர் தீமில் இருக்கும். இதே மாதிரி கோல்டு தீம்லையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸ் தான். ஒரு சிஸ்டர் கோல்டு தீம் ஃபுல்லாகவே கேட்டிருந்தாங்க, இன்னொரு சிஸ்டர் சில்வர் தீமில் கேட்டிருந்தாங்க. இந்த 2 ப்ளவுஸ்லையுமே ரெடிமேட் டேசல்ஸ் அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ப்ளவுஸ் டிசைன்ஸோட டுட்டோரியல் எல்லாமே லாங் வீடியோவில் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நானுமே உங்களுக்காக நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸோட டுட்டோரியல் எல்லாமே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். பட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக டைம் பத்தலை. ஒர்க்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த 2 ப்ளவுஸ் டிசைன்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 ப்ளவுசஸ்லையுமே பிரின்சஸ் கட் பேட்டர்ன் போட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேடட் யூஸ் பண்ணி எப்படி பிரின்சஸ் கட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு அப்கமிங் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 6th and 7th ப்ளவுஸ் டிசைன் பெங்களூரில் இருந்து தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிங்க் அண்ட் வயலட் ஃபேப்ரிக் 2த்துலேயுமே சேம் ஒர்க் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்சோ இந்த ப்ளவுஸ் ஒர்க்கில் ஸ்லீவில் வெறும் பூட்டாஸ் மட்டும் இருக்க மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 ப்ளவுஸ்லையுமே நெக்குக்கு மட்டும் ஒர்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுனால அதே மாதிரி ஒர்க் பண்ணியாச்சு. 2 ஃபேப்ரிக்லையுமே சேம் மாடல் டேசல்ஸ் ரெடிமேடாக கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கை நான் மெட்டீரியல் ஒர்க்காக சென்ட் பண்ணுறப்போ டேசல்ஸை மட்டும் கட் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் ஒர்க் மட்டும்தான் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த 2 ஃபேப்ரிக்கில் பண்ண ஒர்க்கில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த நெக் டிசைனோட மினி டியூட்டோரியல் அப்கமிங் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். பட் டேசில் ஒர்க் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோஸில் டியூட்டோரியல் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த டேசில் வீடியோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 ப்ளவுஸுமே நான் சேமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த வயலட் கலரில் மட்டும் பூட்டாஸ் வந்து எக்ஸ்ட்ரா தெரியும் ஸ்லீவுக்கு. இந்த 2 ப்ளவுஸ் டிசைன்ஸ்க்குமே அப்ராக்சிமேட்டாக 950லேருந்து 1150 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். இன்க்ளூடட் திஸ் ப்ரைஸ் வித் டேசில்ஸ். ஒரே மாதிரி ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஸ்லீவ் பார்டர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதை விட நெக்குக்கு மட்டும் பார்டர் மாதிரி ஒர்க் கொடுத்துட்டு ஸ்லீவ் ஃபுல்லாகவே பூட்டாஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் யூனிக்காக இருக்கும். 8th ப்ளவுஸ் டிசைன் என்னோட ஆஃப்லைன் கிளைண்ட் இந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் ஆரி ஒர்க் பண்ணி தர சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. பட் பார்டர் ரொம்பவே திக்காக இருந்ததுனால நீடில் இன்சர்ட்டே ஆகலை. ஸோ ஸ்லீவோட பாட்டமில் ஸ்டோன்லேஸ் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் நெக்குக்கு வந்து பேட்டர்ன் இருக்க மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுவீங்களா இல்லை பேட்டர்னுமே பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வில் பி டன் ஹியர். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் காட்டின எல்லா ப்ளவுஸ் டிசைன்ஸையுமே 10 டேஸ்க்குள்ளே நான் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளவுஸ் டிசைனுக்கு நீங்கள் டைம் எடுக்கிறீங்கன்னா சிம்பிள் ஒர்க்காக இருந்தால் 3 to 4 ஹார்ஸே போதுமானது. அதை விட அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே இருக்காது. ஒரு ப்ரைடல் ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணுறப்போ 3 டேஸ்லேருந்து 4 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். பிகினர்ஸாக இருந்து இந்த வீடியோவை பார்க்குறப்போ கண்டிப்பாக அவங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும் அப்படின்றதுனால தான் ப்ரைஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ண போகிற எல்லா ப்ளவுஸஸுக்குமே என்னோடய சிஸ்டர் நீட்டாக பேக்கிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டா. இந்த வீடியோவில் காட்டின எல்லா ப்ளவுஸ் டிசைன்ஸுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சிஸ்டர் ப்ளவுஸ் ஒர்க் எல்லாம் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்க டைமில் என்னோடய ஒர்க்கையுமே நான் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோல்டு விற்கிற விலைக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்குமே யூனிக்காக வியர் பண்ணிட்டு போகிறதுக்காக கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. பட் கோல்டு ஃபினிஷிங்லேயே ஜோஸ்னிமா ஜுவல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே கொலாபரேஷனுக்காக எனக்கு 2 times ஜுவல்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நியூவாக வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால டாலர் செயின் வந்து எனக்கு கிஃப்டாக அனுப்பியிருக்காங்க. நீங்கள் அப்கமிங் பிரைட்ஸாக இருக்கீங்க, இன்னும் ப்ரைடல் ஜுவல்லரி செட்ஸ் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வெப்சைட்டை ஒன்ஸாவது விசிட் பண்ணி பாருங்கள். வெப்சைட் லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்றதுனால ஆஃபர் ப்ரைஸோடு தான் அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்லையுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக எந்த ஒரு பயமுமே உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் 100% ட்ரஸ்டபிளான பேஜ் தான். சப்போஸ் நீங்கள் இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் டேமேஜாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா டேமேஜாக இருந்தாலுமே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருக்க இந்த செயின் தான் எனக்கு கிஃப்டாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த செயினில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த டாலர் ஒர்க் தான். ரொம்ப யூனிக்கான ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஹானா டிசைனர் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்களுமே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆல்சோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போடுறதுக்குமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.